நம்ம தப்பு பண்ணுறோம் என்ன மாதிரி தெரியுமா? காசு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நம்ம காசு கொடுத்து வாங்கிடலாங்க. சத்தியமாக நம்ம என்னத்தை ஆசைப்பட்றோமோ அதை காசு கொடுத்து வாங்கிடலாங்க. ஆனால் உண்மையான பாசத்தை மட்டும் நம்ம எவ்வளோ காசு கோடி ரூபா கொடுத்தாலும் வாங்க முடியாதுங்க. அது தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியுமா? காசுக்கு அந்த பாட்டுக்கு தானே, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு கொடுத்தா வாங்கிடலாம், அம்மா வாங்க முடியுமான ஒரு பாட்டுன்றது தானே. அந்த பாட்டு மாதிரி தானுங்க நம்ம வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருங்க, நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகுங்க. சரியாங்க? இப்போ நம்மெல்லாம் உண்மையான உறவு கிடைக்கிற கஷ்டமுங்க. உண்மையான உறவுக்கு உண்மையான அன்பு வந்துங்க எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் வாங்க முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெண் மேலே ஆண் பாசம் வைக்கிறதும் ஆண் மேலே பெண் பாசம் வைக்கிறதுங்க, அது உண்மையான உறவுண்டா மட்டும்தானுங்க இந்த பூமியில் நிரந்தரமாக இருக்கும். இது ஒருத்தங்க ஆண் பெண் மேலே பொய்யா பாசம் வச்சு, பெண் அவங்க மேலே உண்மையான பாசம் வச்சாங்கண்டா, இதில் ஏதாச்சும் ஒரு வாழ்க்கை நிரந்தரமாக நிற்காதுங்க. ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. அன்பில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், அந்த அன்புக்கு மட்டும்தாங்க அடிமை. ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தாங்க வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கும். நான் ஒன்று தானுங்க கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வாழ்க்கையிலைங்க எவ்வளோ சொன்ன மாட்டீங்க, எந்த உறவு அன்புன்றது ஒரு பெரிய விஷயமுங்க. அது யாரையும் அடிமையாகும் அன்புக்கு. விளங்குதாங்க? எவ்வளோ கோடி ரூபா நீங்கள் கொடுத்தாலும் அந்த அன்பான உறவு வாங்குறது சரியான கஷ்டமுங்க. ஆனால் அந்த அன்பான உறவு காசு கொடுக்காமையே கிடைக்குங்க. பாசம் அன்பில் அந்த அன்பான உறவு கிடைக்கிறவங்களுக்கு ஒழுங்காக இருந்து வாழ தெரியாதுங்க. நிரந்தரமாக அவங்களோட வாழ தெரியாதுங்க. 1000 எவ்வளவு தான் நீங்கள் காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்க, அது ஒரு மாதம் ஒரு வருஷம் உங்கள் கூட இருக்குது, ஒரு வருஷம் உங்கள் கூட இருக்குது. அதுக்கப்புறம் என்னங்க செய்யும்? அதில் வேல்யூ இல்லை, அதில் வேல்யூ வந்துடுங்க அது. ஆனால் அன்புன்றதுங்க நீங்கள் எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஆனால் அது வாங்காமையே ஃப்ரீயாக கிடைக்கிறது தான் அன்பு. அதான் வாழ்க்கை. அந்த அன்பு நீங்கள் காலங்காலமாக, அதாவது உங்களை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த அன்பு உங்களுக்கு நிரந்தரமாக இருக்குங்க. உண்மையான பாசம் நிரந்தரமாக இருக்குங்க. நம்ம யாரும் அதை புரிஞ்சு கொள்றதில்லை. அதாங்க இப்போத்திய வாழ்க்கையில் இல்லாமல் ஒருத்தங்க வாழ்க்கையிலையும் நடக்கிற விஷயமே. நம்ம ஒருத்தவங்க மேலே பாசம் வச்ச அந்த பாசத்தை அவங்க புரிஞ்சு கொள்றதில்லை, அதை புரிஞ்சு கொண்டு வாழ பழகிறதில்லை. ஒன்றேன்னு சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் அன்பை வாங்க முடியாதுங்க. ஆனால் அந்த அன்பான உறவு எல்லாருக்கும் வாய்க்கிறது இல்லைங்க. ஆனால் வாய்க்கிறவங்களுக்கு ஒருத்தர் 2 பேருக்கு வாய்க்கும். வாய்க்கிறவங்களும் ஒழுங்காக வாழ தெரியாங்க. வச்சு வாழ தெரியாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. வாழ தெரியாமல் இருக்காங்க வச்சு. தயவுசெய்து ஒன்றே ஒரு விஷயம் கற்றுக்கிறோம் அவங்ககிட்ட. சூழ்நிலை பார்த்து நடந்துக்குங்க. அன்பான உறவு கிடைக்க நாங்கள் தேடி போகிறதை விட தானாக வர வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிற நல்லன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஒருத்தங்க மேலே அன்பான வாசம், உண்மையான வாசம் நாங்கள் காட்டுறோம்ல, அந்த அன்பான உறவு மட்டும்தானுங்க இந்த பூமியில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய உறவு. இந்த காசு, பணம், ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் நிரந்தரமே இல்லைங்க. போலியான உறவுங்க அதெல்லாம் ஒரு பிசாசு. விளங்குதாங்க? அதெல்லாம் ஒரு பிசாசு. ஆனால் அன்பான உள்ளம் ஒன்று இருந்தால் அந்த அன்பான உள்ளத்தை ஏற்றுக்கொண்டு வாழ பழகுங்க. உங்களுக்கு ஒருத்தங்க உங்களுக்கு அன்பு காட்டுறாங்கண்டா அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. சரியா? அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அந்த அன்பான உள்ளத்தை ஏற்றுக்கொண்டு வாழ பழகி பாருங்க. அந்த வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும். மறந்துடாதீங்க, இந்த உலகத்தில் இதையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அன்பை மட்டும். விளங்க? இந்த குலத்தில் இதையும் காசு கொடுத்து வாங்க முடியும். ஆசைப்பட்ட பொருளை நீங்கள் வாங்க முடியும். அதில் வேல்யூ ஒரு வருஷம் தான். ஆனால் அன்புன்றது லைஃப் லாங் இருக்கக்கூடியது. நீங்கள் சாகும் வரைக்கும் உங்கள் கூட இருக்குது அன்பு ஒன்று மட்டும்தான். அந்த அன்பான உறவு நீங்கள் எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் வாங்க முடியாதுங்க. அந்த அன்பான உறவு உண்மையான ஆண். பெண்ணுன்றது யார் தெரியுமா? தாரத்துக்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான பெண். ஒரு அன்மாவா எங்களை மேல் பாசம் வைக்கிறது, அவங்க மேலே பாசம் காட்டுறது ஒரு பெண்ணோட அன்பு. சரியாங்க? அதை நம்ம என்ன செய்கிறது? மிஸ்யூஸ் பண்ணுறது. இதே ஆண்கள் ஒரு தகப்பன் மாதிரி பார்ப்பாங்க தங்களோட தகப்பன் உங்களை எப்படி பார்க்குறாங்களோ அதை விட 2 மடங்கு எங்களோட அன்புங்க, ஆண்களோட அன்பு. இதையும் புரிஞ்சு கொள்ள மாட்டேன்றீங்க பெண்கள். இப்படி 2 பகுதியும் புரிஞ்சு கொள்ள மாட்டேன்றீங்க. உண்மையான அன்பு கடைசி வரைக்கும் பூமியில் வாழ்ந்தது சரித்திரமே இல்லை. ஆனால் அந்த உண்மையான அன்பு கிடைக்க நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணுறதான் கூட. தயவுசெய்து ஒன்றே கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளோ காசு கொடுத்தாலும் நீங்கள் உங்களோட சொந்த பொருள் வாங்க முடியும். ஆனால் உண்மையான அன்பை மட்டும் வாங்க முடியாது. அந்த உறவான அன்பு உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை
காலம் நல்ல வாழ்க்கை அமையும், நல்லா இருக்கும். போக போக உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை எப்படி போகும்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உண்மையான அன்பு இந்த பூமியில் இருந்து உண்மையான அன்பு உண்மையான உறவுகள் இருந்து கிடைக்கும் போது மிஸ்யூஸ் பண்ணிடாங்க. உங்களோட உண்மையான அன்பு நீங்கள் கூட இருக்கும்போது அதில் வேல்யூ உங்களுக்கு தெரியாது, அதில் வேல்யூ உங்களுக்கு விளங்காது. அது உங்களை எப்போ விட்டுட்டு போகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளவு கோடி ரூபா கொடுத்தாலும் சரி, எவ்வளவு தான் கூப்பிட்டாங்க வராது. தனிமை மட்டும்தான் உங்களுக்கு நிலந்துடும். அதை மட்டும் சொல்லிக்கிறோம். உண்மையான அன்பு உறவு கிடைக்கும்போது ஏற்றுக்கொண்டு வாழ பழகி பாருங்க. வாழ்க்கை நல்லா மறக்காதீங்க. நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. சரியா? பாய்.